வணக்கம் நேயர்களே. மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை 8 மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருத்தர் இருக்கார். அவர் எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பார். எந்த நேரம் பார்த்தாலும் மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு தீர்வு காண முடியாமல் குழம்பிக்கிட்டு இருப்பார். தூங்கும் பொழுது சின்ன சத்தம் கேட்டாலும் திடுக்குன்னு தூக்கி போடும் முழிச்சுக்குவார். இதெல்லாம் மனப்பதட்டத்தின் அறிகுறிகள். திடீர்னு மனசில் ஏற்படுற பய உணர்வுகள், அதோட கூட உடல் பாதிப்புகள், இதுதான் மனப்பதட்டம். 100 பேருக்கு இந்த பாதிப்பு உண்டாம். ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்களாம். 15 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் உள்ளவங்களுக்கு இது அதிகமாக இருக்குதான். இதெல்லாம் மருத்துவ வல்லுநர்கள் சொல்கிற விவரங்கள். அதிகமாக உணர்ச்சி வசப்படுறவங்க, அதிக மனசாட்சி உள்ளவங்க, கடினமாக உழைக்கணும்னு நினைக்கிறவங்க, சுறுசுறுப்பாக உள்ளவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த பாதிப்பு வருது. சராசரி மனுஷனை விட இவங்கெல்லாம் புத்திசாலிகளாக கூட இருப்பாங்களாம். பெற்றோர்கள் அதிகமாக பதற்றம் அடைகிறவங்களாக இருந்தால் அதே பாதிப்பு பிள்ளைகளுக்கும் வரலாமா? சரி, எது மாதிரி சூழ்நிலையில் இந்த பாதிப்பு உண்டாகுது தெரியுமா? தான் விரும்புகிறத செய்ய முடியல, அல்லது விருப்பம் இல்லாததை செய்ய வேண்டிய நிர்பந்தம். இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் மனப்பதட்டம் உண்டாகலாம். இந்த மனப்பதட்டம் எப்படி உண்டாகுது தெரியுமா? தன்னம்பிக்கை குறையும் பொழுது மனப்பதட்டம் உண்டாகுதான். பய உணர்வு அளவுக்கு அதிகமானால் அது பதட்டமாக மாறும். பயங்கிறது மனுஷனுக்கு தேவை தான். அது இல்லைன்னா வாழ்க்கையில் எச்சரிக்கையாக இருக்க முடியாது. ஒரு சிங்கம் வந்து எதிரில் வருது, நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எதிரில் போய் நிற்க முடியுமா? அதனால் பயம் தேவை தான். ஆனால் அளவுக்கு அதிகமான பயம் தேவையில்லை. பயம் வந்து பதட்டமாகி அதுவே இன்னும் அதிகமாச்சுன்னா இந்த பிரமை வந்துடும். இதுக்கு பேர் தான் ஆங்ஸைட்டி சைக்கோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஆகிட்டுதுன்னா நடைமுறை வாழ்க்கைக்கு பொருந்தாமல் போயிடுவோம். அதனால் பதட்டம்ங்கிறது அந்த நிலையிலேயே அதை வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை குணப்படுத்திக்கலாம். மனுஷனுக்கு பயம் உண்டாகிறதுக்கு 6 காரணங்கள் உண்டு அப்படின்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க. அது என்ன 6 காரணம்? 1, வயசாகிடுமோ அப்படிங்கிற பயம். 2வது, இறப்பு வந்துடுமோங்கிற பயம். 3வது, வறுமை வந்துடுமோங்கிற பயம். 4வது, நோய் வந்துடுமோங்கிற பயம். 5வது, நேசிப்பவரின் அன்பை இழந்துருவோமோ அப்படிங்கிற பயம். 6வது, மற்றவங்க ஏதாவது குறை சொல்லிவிடுவாங்களோ அப்படிங்கிற பயம். இது மாதிரியான காரணங்களின் அடிப்படையில் தான் பயம் வந்து உருவாகுதான். வாழ்க்கையின் இயல்புகளை சரியாக புரிஞ்சுக்கணும், உழைக்கணும், உடற்பயிற்சி வேணும், உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்துக்கணும். இதெல்லாம் தான் அதுக்கு பரிகாரம். அதனால் நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கையை வீணாக்காமல் பயன்படுத்த கற்றுக்கணும். அப்போ தான் வாழ்க்கைங்கிறது ஒரு சுகமான பயணமாக அமையும். ஒருத்தர் வண்டலூர் உயிரியல் பூங்காவுக்கு போனார். ஒரு சிங்கத்தை பார்த்து நடுங்க ஆரம்பிச்சிட்டார். அங்கே அந்த சிங்கத்துக்கு ஆகாரம் போட்டுக்கிட்டு இருந்தவர் சொன்னார், பயப்படாதீங்க, இப்போ இது வயிறு நிறைய சாப்பிட்ருக்கு, ஒன்றும் ஆபத்து இல்லை. சிங்கம் வந்து பசியோடு இருக்கிறப்ப தான் அடுத்தவங்க மேலே பாயும். இதை நீங்கள் ஒரு புத்தகத்தில் படித்தது இல்லையா அப்படின்னு கேட்டார். அதுக்கு இவர் சொன்னார், நான் படிச்சிருக்கிறேன், ஆனால் அந்த புத்தகத்தை இந்த சிங்கம் படிச்சிருக்கான்னு தெரியலையே அப்படின்னார். ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள். நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.